வணக்கம் உறவுகளே, இது நங்கரம். நான் முருகேசன். காணொலி பார்க்கணும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். முக்தார் உங்களுக்கு தெரியும். முதல்ல சன் நியூஸில் சாரி சத்யம் டிவியில் நேர்காணல் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கொஞ்சம் சம்திங் ராங். அதுக்கப்புறம் வந்து 24 மை இந்தியா 24/7 அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து அது நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய வியூஸ் வருது, நிறைய பேர். அவரோட பேட்டி ஸ்டைலு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. எப்படி பேட்டி எடுப்பார் அப்படின்னு டக்குன்னு கேள்வி கேட்பார். யார் பெரிய மனுஷன் அவங்களாம் இவங்களாம்லாம் யோசிக்க மாட்டார். அவர் மனசில் என்ன தோணுதோ, அவர் என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும்னு நினச்சி வச்சுருந்தாரோ அந்த கேள்விகள் பூரா கேட்காம விட மாட்டார். அந்த அளவுக்கு அதனாலே அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். வேர்ல்டு அளவுக்கு ஃபேமஸ். தமிழ் சமூகம் எங்கெங்கெல்லாம் வாழுதோ அங்கெல்லாம் அவரை பற்றி நல்லாவே தெரியும். உலகம் தெரிந்த ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்தவர். இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்தவர்னால நைட்டில் ஏதோ வெளியூருக்கு எங்கேயோ போகிறதுக்காக போயிருக்காங்க. குடும்பத்தோட ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து அவர் வீட்டு மனைவி பிள்ளைகள் அனைவரும் அப்படி போகும்போது போலீஸ்காரங்க பின்னாடி போய் போலீஸ் உடை இல்லாமல் போலீஸ் ஜீப் இல்லாமல் மிரட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு போலீஸ்காரனா ஒரு பயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் போலீஸ் உடையோட போலீஸ் ஜீப்போடு போய் பார்த்தா பயம் கலந்த ஒரு மரியாதை வரும்ல. இப்போ நமக்கு அது அவங்க மேலே ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. நடு ரோட்டில் போய் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெண்களை இறங்குங்கிறது, நீங்கள் வந்து எங்கள் வண்டியில் இருங்க, பெண்கள் பாட்டு அந்த வண்டியில் போகட்டும் அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரி மிரட்டுறது. எதுக்காக மிரட்டுறீங்கன்னா, எதுக்காக மிரட்டுறாங்க? ஆளுங்கட்சி வந்து இப்போ 15 நாள் தான் ஆட்சி. விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. எதுக்காக அப்படிலாம் பண்ணுறாங்க? இது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு, அதாவது பத்திரிக்கை நடத்துகிற, இந்த சோசியல் மீடியா வச்சு நடத்துகிற நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி போயிருக்குது. தமிழ் குரலில் இருக்கிற தமிழ் குரலில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட அது மாதிரி மிரட்டல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பத்திரிகையாளரை பார்த்து பயமா? ஏன் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் ஒரு தூய சக்தியாக இருக்கிறவங்க பத்திரிகையாளர்களை பார்த்தே பயந்தா அப்புறம் எதிரிகளை பார்த்து எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஓட்டு போட்டாங்க மக்கள், அதை விடுங்க. அதை பற்றி விமர்சனத்துக்குள்ளானதுன்னா நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை பற்றி முழுசாக விரிக்கக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடாது, கோர்ட்டுடைய வேலை. அதை பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டு எப்படி என்னென்ன மாதிரிலாம் தில்லுமுள்ளுலாம் செஞ்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தீங்க, சிஎம் ஆறீங்கன்னு தெரியும். இப்போ அதிமுகங்கிற கட்சியை சுத்தம் வாஷ் அவுட் ஆக்கி உடைச்சிடலாம் அப்படின்னு முடிவோட பிஜேபி என்ன பிளான் போட்டு கொடுத்துச்சோ அந்த பிளான் படி நீங்கள் நடைமுறையில் இருக்கீங்க. இப்போது உங்களை எதிர்த்து, உங்களுடைய கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க சார். இல்லை அப்படின்னா சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க. அவர் மேலே கேஸ் போடுங்க. அவர் என்னை வந்து இழிவாக பேசினாருன்னு டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். அதை விட்டு நீங்கள் வந்து அவரை போலீஸ் அனுப்பிச்சு மிரட்டுறது, ஏன் ரவுடிகளை அனுப்பிச்சி விட்டு மிரட்டலாம்ல சார்? இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஏற்கனவே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த 15-20 நாள்க்குள்ளேயே 15 நாள் இருக்குமா, 18 நாள் இருக்குமா ஆச்சு. ஏற்கனவே இமேஜ் டேமேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அப்படி காற்றுல கம்பு சுற்றுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு மக்களுக்கு அது காற்றுல கண்டிப்பாக கம்பு சுற்றுவீங்க, நீங்கள் வந்து வாயிலே வடை சுட்டுவீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. நீங்கள் சினிமாவில் உங்களை பார்த்தது டக்குன்னு வந்து நிற்பார், அண்ணா நம்மளை காப்பாற்றிடுவார், அண்ணா நம்மளை வந்து மானபங்கம் பட விட மாட்டார், நம்மளை கொல்ல விட மாட்டார், நம்மளை எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில் உங்களுக்கு வாக்க போட்டு கொண்டு வந்து மேலே வச்சுட்டாங்க. இது போக போக அந்த பிம்பம் உடையும், உங்களுடைய இமேஜுக்கு டேமேஜ் ஆகும். அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் இதுக்காக பத்திரிகையாளர்களை போய் மிரட்டுறீங்க. முக்தார் என்ன பாவம் பண்ணார்? அவர் என்ன தப்பு பண்ணார்? அவர் என்ன அரசியலில் இருந்து கொள்ளையடிச்சார்? நல்லா கொலை பண்ணாரா? என்ன பண்ணார்? அவர் பாட்டுக்கு பேட்டி எடுக்கிறாரு. அவர் மனசில் என்ன கேட்கணும்? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பத்திரிகையாளருக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு தோணுதோ அந்த கேள்விகளை போல கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக விஜய் கட்சியை சேர்ந்தவர் விஜய் அப்படிங்கிறதுனால கேள்வி கேட்காம விட முடியுமா? நீங்கள் உங்களை கேள்வி சினிமா நடிச்சிருந்த வரைக்கும் உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் அதுவே விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் தான். சினிமா நடிக்கிறவன் எப்படி தப்பு பண்ணலாம் அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளான விஷயந்தான். அதுக்கே வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, பொதுவெளிக்கு வந்துட்டீங்க. நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் தான் எனக்கு சிஎம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நானும் இந்த நாட்டினுடைய குடிமகன், எனக்கும் சேர்த்து தான் நீங்கள் சிஎம் அப்படிங்கிறத நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். வேறு வழி இல்லை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையாளரை போய் மிரட்டிங்கன்னா அந்த நாடு எங்கே போய்கிட்டு இருக்குது? என்ன பண்ணியிருக்கு? சித்திகாப்பான்னு ஒரு பத்திரிகையாளர்னு நினைக்கிறேன், கேரளாக்காரன்னு நினைக்கிறேன். அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இந்த அத்ராஸ் சம்பளத்தை, அந்த அத்ராஸில் ஒரு பொண்ணு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு கொண்டு விட்டாங்கல்ல, அதுக்காக தான் நினைக்கிறேன். என்னோடய நினைவு சரியாக தான், அதுக்காகத்தான். அப்போ அந்த பத்திரிகையாளரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இன்ன வரைக்கும் உள்ளே தான் இருக்கார். இது மாதிரி நிறைய பத்திரிகையாளர் உள்ளே இருக்காங்க. ஏன் மிரட்டுறீங்க? எதுக்கு மிரட்டுறீங்க?
நீங்கள் தூய சக்தி தானே, எந்த தப்பும் பண்ணல, எதுக்காக பயப்படணும்? ஏன் சார் பயப்படணும்? நீங்கள் ஏன் சார் அவரை பார்த்து பயப்படுறீங்க? நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளரை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களோட பேரை இன்னும் மேற்கொண்டு டேமேஜ் பண்ணணும். நீங்கள் இன்னும் என்ன ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. நீங்கள் உச்சந்தலையில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கீங்க இப்போ. என்ன அதுக்காக நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதிகார பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பத்திரிகையாளரை போய் மிரட்டுறீங்க அப்படின்னா, பத்திரிகையாளருக்கே நான் இப்போ சாதாரணமாக எங்களமாக இருக்கிற ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுனாக்கா இது மாதிரி சிச்சா தூக்கி உள்ளே போட்டு குண்டா சட்டத்தில் போட்டு உள்ளே போட்டுருவீங்களோ? இல்லை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்கவுண்டரில் போடுவீங்களோ தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தானே, இல்லையா? இல்லையா? அப்புறம் வேறு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அப்புறம் எப்படி ஆகுறது? ஏங்க ஒரு பத்திரிகையாளரை மிரட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள மேலே கேஸு போட்ட வேண்டியது தானே. அதை விட்டு நீங்கள் அவரை போய் உருட்டுறீங்க, மிரட்டுறீங்க, ஒரு அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு த்ரெட்டு தானே. வீட்டை விட்டுட்டு இப்போ முன்னாடி பிள்ளைங்களை வீட்டில் விட்டு முக்தாராலையுமே வெளியே போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது வந்து யார் வந்து கூப்பிடுவாங்களோ, எப்படி கூப்பிடுவாங்களோ, எதுக்காக அந்த மாதிரிலாம் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? என்ன விஜய் சார், நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? என்ன மிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், எங்களை மிரட்டுறீங்களா? எங்களை வந்து செயல்பட விடாமல் பண்ணுறீங்க, எங்களை வந்து முடக்குறீங்க, எங்களை வந்து முட்டுக்கட்டை போடுறீங்க, எவ்வளவு கம்ப்ளைண்ட்டு திமுக அரசு மேலே. ஆனால் இப்போ நீங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி மிரட்டி, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அப்போ நீங்கள் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகிறீங்களா? நீங்கள் ஒரு தூய சக்தி தானே. நீங்கள் வந்து அது திமுக தூய சக்தி, ரைட்டு. நீங்கள் தூய சக்தி தானே. இப்போ தூய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா வேலைகளும் பார்க்கணுமல்ல. அதையும் பார்க்கல நீங்கள். புத்தாத மிரட்டுற மாதிரி நாளைக்கு எல்லா பத்திரிகைகளையும் மிரட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ உங்களை எதுவுமே கேள்விக்க கூடாது. ஆனால் நீங்கள் மட்டும் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா ஸ்டாலின் சார், ஏன்னா சிஎம் சார், ஏன்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படி நீங்கள் மட்டும் கேள்வி கேட்கலாம். நாங்கள் பத்திரிகையாளர்களை எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் உடனே குண்டா சட்டம் போடுவீங்க, பெரிய அளவில் அரெஸ்ட் பண்ணி பண்ணுவீங்க, அப்படி தானே? கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னாக்கா இப்போ வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலே நாட்டை ஆண்ட கட்சிகளையே தடம்புரலை வச்சுட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ உங்களோட ஆட்டம் அதிகமாச்சுனாக்கா உங்களையும் தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கவலையே பட மாட்டாங்க. எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.